இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். இங்கே நம்ம ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதில் ஃபஸ்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு நம்ம கொண்டு வரணும். ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிறேன். சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்மளுக்கு 1ன்னு தான் கொண்டு வரணும். அப்போ மேக்ஸிமம் இந்த டேனு சீக்கன்லாம் இருக்கிறத நம்ம சைன் ஃபார்மேட்டு காஸ் ஃபார்மேட்லேயே கொண்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 பை சீக்கன்னா என்ன அர்த்தம்? 1 பை காஸ் பவர் 4 தீட்டான்னு அர்த்தம். இங்கே வந்தோம் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும் அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி மைனஸ் 2 இன்ட்டு டேனையும் சைன் காஸில் மாற்றும் போது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். டேன் ஸ்கொயர் தீட்டாவையும் ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறேன். ஓகேவா? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே ஒரு 2 பவர் 2வும் கேன்சல் ஆகி 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது கீழே காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ சேமாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ கீழே அப்படியே காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துக்கலாம். இங்கே 1 இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டாலேருந்து மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானே வந்துடும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மறுபடியும் இங்கே என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கேன்சல் ஆகி 1 அப்படின்னு வந்துடுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். 1 எப்படி வந்ததுன்னு தெரியுது இல்லையா? காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகி வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷனை பாருங்கள். ஸோ காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. இது ரொம்ப சிம்பிளாக வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் எடுத்துக்கிறேன். காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இதையுமே நான் சைன் காஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கேயும் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ கீழே வந்து எல்சிஎம் எடுக்கிறது அல்லது காமனாக எடுக்கிறதுன்னு இருக்குது. ஸோ இதுலேயும் காஸ் தீட்டா இதுலேயும் காஸ் தீட்டா இருக்கிறனால நான் காஸ் தீட்டாவை பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துகிட்டு 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ இந்த காஸ் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிறதுனால 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1 இங்கேயும் 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. 1 பை சைன் தீட்டா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ நம்மளுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.